ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான டேரி மில்க் தாங்க நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் விற்கிற டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த டேரி மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேரி மில்க் செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. பவுலில் வந்து இப்போ நம்ம என்னென்ன சேர்க்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேங்க. இதுவே நல்லா தாராளமாக வந்துடும் சாக்லேட்டு. இதுக்கு உண்டான அளவு மட்டும் நான் இப்போ கரெக்டாக சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இது பால் பவுட்ரு மெயினாக சேர்க்கணும். அதுதான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கடை டேஸ்ட்டை விட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 டேபிள் ஸ்பூன் அது சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து சீனி, அதாவது சர்க்கரை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சது தான் சேர்க்கணும் இதில். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க. இப்போ வந்து இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பொடி பண்ணியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடி கனமான பாத்திரமாக எடுத்திருக்கேங்க. குக்கர் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. குக்கரில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே உள்ளே செட் ஆகுற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் தான் டபுள் பாயிலிங் தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிக்கிறட்டும், அதுக்கப்புறமா வைக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பட்டர் தாங்க சேர்க்குறேன். பட்டர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ பட்ரு வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். பட்டருக்குமே சாஃப்டாக தான் இருக்கும். அதோட நெய்யும் சேர்க்கையில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து 2மே நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா நம்மளுக்கு தண்ணி கொதிக்கவே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு கிண்டுனாலே போதுங்க. இது இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கட்டி விழுகாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறலாம். சேர்த்து வந்து இது எப்படி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லு வரும், சாக்லேட் ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைட் சூடோடையே நல்லா கிளறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அடித்து எடுத்துக்கிற போகிறோங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த மோல்டுகளில் நம்ம எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி வச்சுக்கிறலாம். நான் ஒரு மோல்டில் வந்து பாதாம் பருப்பு சேர்க்குறேன் பாருங்கள். இது மாதிரி அடியில் சேர்த்துட்டு நம்ம ஊற்றி வச்சோம்னா நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னது எடுத்திருக்கேன். ஒரு மோல்டும் எடுத்திருக்கேங்க. இதுலேயே நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே வரும். நம்ம செஞ்சது கொஞ்சம் அளவு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாவே வருங்க. இப்போ வந்து நம்ம சீனி பொடி பண்ண மிக்ஸி ஜார்லேயே அப்படியே நான் சேர்க்குறேன் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு லைட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு திக்காகவே தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து லைட்டாக சேர்த்துக்குருவோங்க. நம்மளுக்கு வந்து இந்த க்ரீமியாக வர்ற வரைக்கும் அடிச்சுக்கிறணும் இதை. அதனால வந்து பால் வந்து டக்குன்னு ஊற்றிடக்கூடாது. நிறையா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நம்மளுக்கு க்ரீமியாக வர்ற வரைக்கும் நான் அடிச்சிட்டு வரேன். எவ்வளோ ஊற்றுனேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா அடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் சேர்த்தேங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிரீமியாக கிடச்சிச்சு. இல்லாட்டி இன்னும் திக்காகவே தான் இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா நான் பால் ஊற்றி அடிக்கும் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள்.
பார்க்கையிலே தெரியுது பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வாயில் வைக்கவுமே இது கரையுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே இதை ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இதை ஊற்றிட வேண்டியது தான். நம்மளுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக தாங்க வரும். நம்ம கொஞ்சம் தான் சேர்த்தோம் கொக்கோ பவுட்ரு இதுகெல்லாம். ஆனால் நல்லா சாக்லேட் வந்து நல்லா தாராளமாகவே நிறையாவே வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த பவுலில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த மோல்டுலேயே ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு இது நான் ஃப்ரீசரில் தாங்க வச்சேன். ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்தேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேங்க. நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கையில் எடுத்து சாப்பிடணும். இது நான் எடுத்த உடனே லைட்டாக மெல்ட் ஆகுது. ஆனால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள். நம்ம கடிக்கையிலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த சாக்லேட் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.